Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த லாங் சவுண்ட்ஸ் ஷார்ட் சவுண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு ஒரு சிம்பிளா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்ட் வந்து இப்போ ஈங்கிற லெட்டர்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ லாங் ஈ எங்க வரும், லாங் ஷார்ட் ஈ எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ பாருங்க ஈ ஏ வந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்றோம், ரெண்டு வவல் சேர்ந்து வந்துச்சுனாலே என்ன பண்ணோம், நம்ம லாங் வவல்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ரெண்டு வவல் சேர்ந்து வந்தாலே லாங் வவல்னு பார்த்துருப்போம். பாருங்க இதுலயே ரெண்டு வவல் இருக்குது இ ஏ, ஆனா இங்கேயும் பாருங்க இஏன்னு ரெண்டு வவல் இருக்கும். இப்போ ரெண்டு வவல் சேர்ந்து தான் இருக்குது. இருந்தாலும் அது இங்க லாங் சவுண்டாகவும் இங்க ஷார்ட் சவுண்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பாத்தீங்க, இஏ பக்கத்துல எம் வந்துச்சு அப்படின்னா புரியுதா, இஏ பக்கத்துல எம்ங்கிற கான்ஸ்டன்ட் வந்துச்சு அப்படின்னா இது என்ன சவுண்ட் கொடுக்கும், இ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் CREAM அப்படிங்கிறது வேணும். சிக்கு சவுண்டு ஆர் பிளஸ், அதாவது ஆருக்கு இரு, இ எங்கனது இ, அப்ப இரு பிளஸ் இ, அடுத்து எம்முக்கு இம், அப்பனா வரும் CREAM அப்படிங்கிறத கிரீன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து இஏ கூட டி வந்துச்சு அப்படின்னாலும் ஏதாவது இ அப்படின்னு சொல்ல வரும். அப்ப என்ன வரும், ஆருக்கு இரு, இரு பிளஸ் இ ரீ அப்படின்னு வரும். அதனால இது எப்படி வருது, TREATங்கிற வேர்டு ட்ரீட் அப்படின்னு சொல்லி வருது. புரியுதுங்களா? அடுத்து இஏ கூட பி வந்துச்சு அப்படின்னாலும் இதுதான் இ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கும். புரியுதுங்களா? பாருங்க இப்ப என்ன வருது, இல்லு பிளஸ் இ நமக்கு என்ன வரும், லீ அப்படின்னு வரும். அப்ப LEAP அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், லீப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து இஏ பக்கத்துல CH அப்படிங்கிற டைகிராஃப் வந்தாலும் நம்மள தான் பண்ணணும், இ அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப இட்டு பிளஸ் இ என்ன வரும், நமக்கு டி அப்படின்னு வரும். அப்ப TEACH அப்படிங்கிறத டீச் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து TEA அப்படின்னு இருக்குது. இப்ப பாருங்க இது ஓப்பன் சிலபிளா வந்திருக்கு இல்லைங்களா? ஓப்பன் சிலபிள் மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ண நமக்கு இது இ சவுண்ட் தான் வரும். அப்ப இட்டு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும், டி அப்படின்னு வரும். இப்ப TEA அப்படிங்கிறத டி அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து HEAL அப்படின்னு இருக்குது. இப்ப இஏ பக்கத்துல எல் வந்துச்சு அப்படின்னாலும் இதனால தான் சவுண்ட் வரும், லாங் சவுண்ட் தான் கொடுக்கும். அப்பதான் இஹ் பிளஸ் இ ஹீ அப்படின்னு வருது. அப்ப ஹீல் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? HEAL அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும், நம்ம ஹீல் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து READன்னு இருக்குது. இது பாருங்க இஏ பதினா இருக்கு, டி அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அப்படி வந்தாலும் நமக்கு என்னதான் லாங் சவுண்ட் தான் கொடுக்கும். அப்ப இரு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும், ரீ அப்படின்னு கிடைக்கும். அப்ப ரீட் அப்படின்னு படிக்கணும். READ எப்படி படிக்கணும், நம்ம ரீட் அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? இப்ப CREAM அப்படிங்கிறத கிரீன் அப்படின்னு படிக்கணும். TREAT அப்படிங்கிறத ட்ரீட் அப்படின்னு படிக்கணும். LEAP அப்படிங்கிறத லீப் அப்படின்னு ரீட் பண்ணணும். TEACH அப்படிங்கிறத டீச் அப்படின்னு ரீட் பண்ணணும். TEA அப்படிங்கிறத டீ அப்படின்னு ரீட் பண்ணணும். HEAL அப்படிங்கிறத ஹீல் அப்படின்னு ரீட் பண்ணணும். READ அப்படிங்கிறத ரீட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க ஷார்ட் சவுண்டிங் வந்து பாருங்க, இஏ பக்கத்துல டி வந்திருக்கு இல்லைங்களா? இங்க வந்திருக்கு இஏ பக்கத்துல டி வந்துச்சுன்னா லாங் சவுண்ட், அதே டி வந்துச்சுன்னா ஷார்ட் சவுண்ட் இல்லைங்களா? அப்ப என்ன வரும், இந்த இஏவை ஏ அப்படின்னு சொல்லுவோம், இஏ என்ன சொல்லுவோம், ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இஹ் பிளஸ் ஏ நம்ம என்னது ஹே, அப்ப ஹெட் அப்படின்னு வருது. அப்ப HEAT அப்படிங்கிறது எப்படி படிக்கணும், நம்ம ஹெட் அப்படின்னு தான் படிக்கணும். அடுத்து இஏ பக்கத்துல எஃப் வந்தாலும் என்னதான், இந்த இஏங்கிறது ஷார்ட் சவுண்ட் தான். அப்ப இஏ ஷார்ட் சவுண்ட் ஏ அப்படின்னு வரும். இப்ப TEAF அப்படின்னா டெஃப் அப்படின்னு படிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இட்டு பிளஸ் ஏ டே வரும். அப்ப டெஃப் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து HEALTHன்னு வேர்ட் இருக்குது. இப்ப இன்னும் இஏ பக்கத்துல இருக்குது LTH, எல் ஒரு கான்சனன்ட், TH ஒரு டைகிராஃப் இருக்கு இல்லைங்களா? இப்ப LTH வந்தாலும் நம்ம என்ன வரும், ஹே, அதாவது ஏ சவுண்ட் தான் வரும். என்ன சவுண்ட் வரும், ஏ சவுண்ட், ஷார்ட் சவுண்ட் தான் வரும். அப்பனா வரும் இஹ் பிளஸ் ஏ நமக்கு என்னது ஹே அப்படின்னு சவுண்ட். அப்ப ஹெல்த் அப்படின்னு வருது. என்ன வருது, ஹெல்த் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குது. அடுத்து REA இது வச்சு நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து டி மட்டும் இருந்த சவுண்ட் நமக்கு லாங் சவுண்ட், ஒய் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷார்ட் சவுண்ட். அப்ப இஏ மட்டும் வந்து டி வந்திருந்தா ஷார்ட் சவுண்ட், அது லாங் சவுண்ட். அதே ஒய் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது லாங் சவுண்ட், ஷார்ட் சவுண்ட் கொடுக்குன்னு சொல்றாங்க. அதனால பாருங்க இஏ வந்து டி ஒய் வந்திருக்கிறதுனால இது ஷார்ட் சவுண்டா மாறுது. அதனால என்ன வருது, இப்ப என்ன வருது, இரு பிளஸ் ஏ நமக்கு ரே அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது ரெடி அப்படின்னு என்ன வரும், ரெடி அப்படின்னு வரும். அடுத்து
EA பார்த்தீங்கன்னா THங்கிற ஒரு டயகிராஃப் இருக்கு இல்லையா, THங்கிற ஒரு டயகிராஃப் இங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி டயகிராஃப் இங்க இருக்குது. அதனால தான் சவுண்ட் வருது. EAங்கிறது A அப்படிங்கிற சவுண்ட் தான் கொடுக்கும். இப்போ if plus A fe அப்படின்னு வரும். அப்போ feather அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? feather. அப்போ FEATHER அப்படிங்கிற வேர்டை feather அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து HAVY. EA பார்த்தீங்கன்னா VY அப்படின்னு இருக்குது. இப்படி VY வந்தாலும் இங்க இருக்க E என்ன சவுண்ட் தான் நமக்கு ஷார்ட் சவுண்ட் தான். அப்ப இக்கு பிளஸ் என்ன பண்ண வரும்? ஹே. அப்ப ஹெவி அப்படின்னு வருது. என்ன வருது? ஹெவி அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து இங்க பாருங்க REA வந்திருக்கு. அது பார்த்தா T வந்தா லாங் சவுண்ட் பார்த்தோம். T வந்தா லாங் சவுண்ட் பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க T இருக்குதா? அப்ப இந்த ஷார்ட் சவுண்ட் வருது. ஏன் சார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? THங்கிற டயகிராஃப் இருக்கு இல்லைங்களா? அப்ப TH அதனால இங்க T முடிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன வரும்? அந்த EAங்கிறது ஷார்ட் சவுண்ட் தான் கொடுக்கும். அதனால தான் இங்க A அப்படியே போட்டுருக்கோம். இப்போ இரு பிளஸ் A ரே அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்ப THREAT அப்படின்றத த்ரெட் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப இன்னொரு டைம் ரீட் பண்ணுங்க பாருங்க. HEAD அப்படிங்கிறத ஹெட் அப்படின்னு ரீட் பண்ணணும். DEAF அப்படிங்கிறத டெஃப் அப்படின்னு ரீட் பண்ணணும். HEALTH அப்படிங்கிறத ஹெல்த் அப்படின்னு ரீட் பண்ணணும். READY அப்படிங்கிறத ரெடி அப்படின்னு ரீட் பண்ணணும். FEATHER அப்படிங்கிறத ஃபெதர் அப்படின்னு ரீட் பண்ணணும். HEAVY அப்படிங்கிறத ஹெவி அப்படின்னு ரீட் பண்ணணும். THREAT அப்படிங்கிறத த்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ.